பிரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்தின் முதல் நாளில் நம்மெல்லாம் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கிருபையாக நமக்கு இந்த நல்ல நாளை தந்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடம் முழுவதும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு சுவாமி உங்களை என்னையும் நேர்த்தியாக நடத்தி வந்தார். இந்த ஆண்டிலும் வெகு நேர்த்தியாக நம்மை நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபித்து பின்பதாக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வருடத்தின் முதல் நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீரே. நேற்றைக்கு பார்த்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் உம்முடைய தயவுள்ள கிருபையினால கர்த்தர் எங்களை நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறீர். எங்களுடைய மாறாவின் கசப்புகள், எங்களுடைய கண்ணீரின் பாதை எல்லாவற்றிலும் எங்களை நீங்களாக்கி மீட்டெடுத்து ஆண்டவரை நேர்த்தியாக நடத்தி வருகிறீரப்பா. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்திலும் உங்களுடைய தேவ கிருபை எங்களை தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. எனக்கு அன்பான தேவஜனமே, எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்களை கிருபையாக கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தீரே அப்பா. நேர்த்தியாக நீங்கள் நடத்தி வந்தீங்களே தகப்பனே. எத்தனையோ நன்மைகளை செய்தீங்களே ஆண்டவரே. எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடத்தில் நடத்தின தேவன் இந்த வருடத்தின் முதல் நாள் தொடங்கி எங்களை கரம் பிடித்து நீ நடத்தப் போகிறீர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்க இருக்கிற சிறப்பு பாடல்கள், ஆண்டவரை தியானிக்க இருக்கிற உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் யாவருக்கும் ஆண்டவரை அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், மாற்றத்தை கொண்டு வரட்டும். இன்னும் அதிகமாய் உங்களுடைய மந்தையில் நெருங்கி சேர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அது எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கடந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட சேர்ந்து பயணப்பட்ட அநேகர் உண்டு. ஊழியத்தின் பாதையில் எங்களுக்காக ஜெபித்தவர்கள் உண்டு. ஊழியத்தின் பாதையில் எங்களை தாங்கினவர்கள் உண்டு. உங்கள் யாவருக்கும் ஆமாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நேரலை நிகழ்ச்சிகளை பார்த்தவர்கள், நம்முடைய சேனல் மூலமாக தொடப்பட்டவர்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டவர்கள் எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே உரித்தாகுவதாக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. தொடர்ந்து நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க பிரயாசப்படுகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு அருமையான சிறப்பு பாடல், புது வருடத்தை குறித்த ஒரு அருமையான பாடலை பாட கேட்போம். பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தைகள் தியானிப்போம். கேட்போமா?
வந்தார், துதி சொல்லி பாடுவோம். வாக்குமாறா வல்ல தேவன் புது ஆண்டிலும் நடத்துவார். வாக்குமாறா வல்ல தேவன் புது ஆண்டிலும் நடத்துவார். We wish you a happy new year. 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 நன்மையால் வாழ்வினை நிறைத்தார், நன்றி சொல்லி பாடுவோம். வழிகளெல்லாம் பாதுகாத்தார், வாழ்த்தியே பாடுவோம். வாக்குமாறா வல்ல தேவன் புது ஆண்டிலும் நடத்துவார். வாக்குமாறா வல்ல தேவன் புது ஆண்டிலும் நடத்துவார். We wish you a happy new year. 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 ரட்சிப்பின் கீதங்கள் பாடி இயேசுவில் மகிழ்வோம். ராஜாதி ராஜனின் நாமம் எங்கும் உயர்த்துவோம். வாக்குமாறா வல்ல தேவன் வழுவாது நடத்துவார். வாக்குமாறா வல்ல தேவன் வழுவாது நடத்துவார். We wish you a happy new year. 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 புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது. புதிய கிருபைகள், புதிய நன்மைகள் என்றென்றும் தங்கட்டும். புதிய கிருபைகள், புதிய நன்மைகள் என்றென்றும் தங்கட்டும். We wish you a happy new year. 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 பிரியமானவர்களே, அருமையான ஒரு பாடலை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்படியே நம்முடைய கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வருடத்தின் முதல் நாளில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். என்னை மறைத்து ஆண்டவரே, இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், இது பார்க்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தெளிவாக நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறேன். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்கள் யாவருக்கும் உதவி செய்வீராக. கேட்கிற கூட்டமாக அல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாக எங்களை மாற்றிவிடுங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் ஆண்டவரே நீர் என்ன பேச போகிறீர் என்று காத்திருந்த பொழுது தேவன் அடியேனுக்கு கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தில் அருமையாக அடங்கியிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா! நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா!
அம்மா ஒடுங்க போகிறது இல்லை, மனம் முறிவு அடைகிறது இல்லை, கைவிடப்படுவது இல்லை, மடிந்து போவது இல்லை என்று சொல்லி இந்த ஆண்டிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் தெளிவாய் பேசும்படியாகவே விரும்புகிறார். தீர்க்க தரிசனமாகவே இந்த வார்த்தைகள் நம்மை நோக்கி புறப்பட்டு வருகிறதாகவே நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, அன்பான விசுவாசியே, அன்பான ஊழியர்களே, நீங்க ஒடுங்கி போகிறது இல்லை, நீங்க மன முறிவு அடைவது இல்லை, நீங்கள் கைவிடப்படுவது இல்லை, நீங்க மடிந்து போகிறது இல்லை. இந்த ஆண்டுல ஒருவேளை விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நிறைய பாடுகள் வரும். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளின்படியே விசுவாசிகளையும் தம்முடைய பிள்ளைகளையும் குறிப்பாக ஊழியர்களையும் நேர்த்தியாக கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தையில் முதல் வசனத்தின் முதல் பகுதியை நான் படிக்கிறேன் பாருங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லக்கூடும், ஆண்டவரே நாங்கள் எப்பக்கத்திலும் கடந்த வருடத்தில் நெருக்கப்பட்டோமே, உறவினர்கள் எங்களை நெருக்குனாங்க, நண்பர்கள் நெருக்குனாங்க, நாங்கள் நம்பினவர்கள் எங்களை நெருக்குனாங்க, ஆண்டவரே எங்களை கிருபையாக நீர் பாதுகாத்து வந்தீரே. அந்த தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். இந்த வருடத்தில் அதை காட்டிலும் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறதை போல சூழ்நிலைகள் வந்தாலும் ஒடுங்கி போகாதபடிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் காக்க போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பனை மரமானது பெரிய சூறாவளி காற்று வீசுகிற வேளையில் கிட்டத்தட்ட அது வளைந்து தரையை தொடுவதை போல வரலாம். ஆனால் மீண்டும் அந்த காற்று நின்ற மாத்திரத்தில் மறுபடியும் அதே நிலைமைக்கு அது திரும்பி விடுமா. ஒருவேளை இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே ஒருவேளை நெருக்கப்படுகிறதை போல உணர்கிறீர்களோ, கடந்த வருடத்தில் நெருக்கப்பட்ட அதே நெருக்கங்கள் வந்து விடுமோ என்று அச்சம் இருக்கிறதோ, இந்த முதல் நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக படிக்கட்டும். திருப்புங்களேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மாமிசத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல கவனிங்க, இங்கே பவுல் பேசுகிறது வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம், அவங்க சூழ்நிலையை பாருங்க, அவ்வளவுதான் முடிந்தது, நாங்கள் மரித்து போகிறோம் என்கிற சூழ்நிலை, மரணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு போராட்டம், எல்லா பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி பவுலும் அவனுடைய ஊழியர்களை நினைத்து கொண்டிருக்கிற வேளை அது. பவுல் நினைத்து கொண்டிருக்கிற வேளை இது. அந்த வேளையில கர்த்தரை நம்பினபடினால, ஆமென், கர்த்தரை நம்பினபடினால ஒடுங்கி போகாதபடிக்கு கர்த்தர் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறார்.
ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வருடத்தில் நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்படலாம், பயப்படாதிருங்க. நீங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை என்பதை கர்த்தர் தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். மகிமையின் தேவன் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை. ரெண்டாவது பாருங்க, அந்த வசனத்தில் கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறத வேதம் நமக்கு அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. கலக்கமடைந்தும் மன முறிவு அடைவது இல்லை. அநேக காரியங்களை குறித்து நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கலக்கமடைந்து கொண்டே இருக்கோம். இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி இருக்கும், இந்த காரியம் என்னவாக முடியும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கலக்கமடைந்து கொண்டே இருக்கிறோம் இல்லை. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு பயணப்படும் பொழுது நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மேப் என்று சொல்லி சொல்கிறார்கள். நம்ம கூகுள் மேப் மூலமாக, இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தின் மூலமாக அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணி நம்ம எங்கு செல்கிறோம், எங்கு இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்க உதவுகிறது. நமக்கு அது வழிகாமிக்கிறது. அதற்கு மூலதனமாக இருக்கிறது செயற்கைக்கோள், சேட்டலைட் மூலமாக கனெக்ட் ஆகி நமக்கு வழிகளை காண்பிக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதை லொக்கேட் பண்ணுவதற்கு அது உதவி செய்கிறது. இப்படி உலகத்தில் நீங்களும் நானும் கலக்கமடைகிற நேரத்தில் நம்ம ஒரு சில நேரங்களில் சென்று கொண்டு இருக்கிறோம், இது சரியான பாதையில் தான் நம்ம செல்கிறோமா என்கிற ஒரு டவுட் நமக்கு வந்துடும் இல்லை. ஆமாம், உடனே டக்குன்னு நமக்கு சந்தேகம் வந்த உடனே டக்குன்னு அந்த கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்டினேஷனை டைப் பண்ணி சேட்டலைட்டில் அது லிங்க் ஆகி நமக்கு சில பாதைகளை காண்பித்து சில ரூட்ஸ் காமிக்கும். ஆமாம், டிராஃபிக் உள்ள ரூட்ஸு, இல்லை ரொம்ப சீக்கிரமாக போகக்கூடிய ரூட்ஸு, இப்படி பல ரூட்ஸ் அது காமிக்குது இல்லை. அதை பின்பற்றி நீங்களும் நானும் நம்ம நடைய வேண்டிய டெஸ்டினேஷன் நோக்கி பயணப்படுகிறத நாம் யாவரும் அறிந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் வரலாம், மனம் முறிவடைந்து விடாதீங்க. ஆமாம், சகல உலகத்தையும் படைத்த அன்பின் ஆண்டவராகிய இயேசு நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 32:8 அவர் அருமையாக சொல்லியிருக்கிறாரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், கலக்கமடையாதே. சகோதரனே, சகோதரியே, அன்பான விசுவாசியே, அன்பான ஊழியர்களே, கலக்கமடையாதீங்க. நீங்க மனம் முறிவடைவது இல்லை, நான் உங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வேதாகமத்தில் ஒரு உதாரணத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த சம்பவம் தான். அன்னாருடைய கண்ணீரின் ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதனின் உச்சக்கட்டத்தில் ஆனால் இருக்கிறாள். ஐயோ, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே ஆண்டவரே, நான் எத்தனை நாள் இந்த துன்பத்தோடு இந்த வேதனையோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனக்லேசத்தின் உச்சியில தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறாள். ஏலி என்கிற அன்பு சகோதரர் இதை கவனிக்கிறார். ஏலி இதை பார்க்கிறார். பார்த்த உடனே ஒருவேளை இவள் குடித்து வெறித்து இருக்கிறாளோ என்று சொல்லி அந்த சகோதரிடத்தில் பேசுகிறார். அப்போ அந்த சகோதரி அன்னாள் சொல்கிறாள் பாருங்க, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுடைய என்னுடைய பாடுகளும் நம்முடைய பாடுகளும் ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுகிறதை நம்ம உணர முடிகிறது இல்லை. கலக்கத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே, மனங்கசந்து இருக்கிறேனே ஆண்டவரே, எனக்கு எந்த வழியும் இல்லையே ஆண்டவரே என்று சொல்லி எல்லா இடங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு கலக்கம், ஒரு திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளும் இல்லை. நம்ம எங்கேயுமே நமக்கு வழி இல்லை என்று சொல்லும் பொழுது நம்மை அறியாமலே ஒரு பயம் நம்மை கவி கொள்ளுகிறத நீங்களும் நானும் சில நேரங்களில் உணர்ந்திருக்கிறோம் அல்லவா. ஆமா, இந்த சகோதரி அன்னாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறாள். ஆனாலும் நம்மை படைத்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு வருடமும் வரும் பொழுதும் அழுது புலம்புகிறாள். அவ்வண்ணமாகவே இந்த முறையும் அழுது புலம்புகிறாள். நடந்தது என்ன? ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் படிக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
20வது வசனத்தை நான் படிக்கிறோம் பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. சில நாளுக்கு பின்பு, சில நாள் சென்ற பின்பு கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, கலக்கமடையாதீங்க, கலக்கமடையாதீங்க, மனமுறிவடையாதீங்க. இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் பண்ணின ஜெபங்களுக்கெல்லாம் என் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும் நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரம் அதை பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரம் அதை பற்றி கொள்வோம். பிரியமானவர்களை, கர்த்தரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை கட்டாயம் செய்வார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் பொழுது அதில் கூறப்படுகிற 3வது காரியம் என்ன? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதே இல்லை என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்றீங்களோ, ஐயோ அநியாயமா என்னை குற்றம் சாட்டுகிறார்கள், அநியாயமால் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களோ, பயப்படாதிருங்க, நீங்க கைவிடப்படுகிறது இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவர். அன்பான சகோதரனை சகோதரி, விசுவாசி, அன்பான குடும்பங்களே, சபையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான ஊழியர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், துன்பப்படுத்தப்பட்டு நீங்க கைவிடப்படுகிறதே இல்லை இந்த வருடத்தில். ஹல்லேலூயா. துன்பப்படுத்துகிறவர்கள் ஒருவேளை உங்களை நெருக்கி உங்களை துன்பப்படுத்தலாம், பயப்படாதிருங்க, நீங்க கைவிடப்படுகிறதே இல்லை. ஒருவேளை யுத்த களத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அல்லவா, சிப்பாய்கள் யுத்தத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி முன்னேறி செல்லும் பொழுது தன்னுடைய தளபதிகளையோ தன்னுடைய துணை அதிகாரிகளையோ நம்பி அவங்க செல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லக்கை நோக்கி முன்னேறி கொண்டே இருப்பார்கள். நீங்களும் நானும் கூட கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நன்றாக அறிந்து கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையில முன்னேறி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த முன்னேறி செல்லுகிற பாதைகளில் ஒருவேளை துன்பம் வரலாம், ஒருவேளை அநியாயமாக குற்றஞ்சாட்டப்படலாம், பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், பொய்யான சாட்சிகளை நமக்கு விரோதமாய் பேசலாம். பயப்படாதீங்க, நீங்கள் நானும் கைவிடப்படுகிறதே இல்லை, கைவிடப்படுகிறதே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை உணர்த்தும் வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம படித்து பார்த்தோமே, ஆனால் ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பவுலுக்கு நடக்க போகிற செய்திகளை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதை நான் படிக்கட்டும். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். விடிய காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். 40 பேருக்கு அதிகமாயிருந்தார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கும் அதிகமாக இருந்தார்களாம். 40 பேர் தங்களுடைய உள்ளத்தில் பவுலை துன்பப்படுத்த வேண்டும், அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதில் திட்டம் திட்டி 40 பேர் இந்த சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க, இந்த சதி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடந்த காரியத்தை பாருங்க. அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 23 16வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். நல்ல கவனிங்க, கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவிக்கிறான். இப்படி அறிவித்தபடினால பின்பதாக ஒன்றன் பின் ஒன்றாக வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அருமையாக கர்த்தர் அங்கே உள்ள சேனாதிபதி போர்ச்சேவர் அங்களுடைய அதிகாரியுடைய கண்களில் தயவை கிடைக்க பண்ணி பவுலை கொன்று போடாதபடிக்கு அவருடைய கைகளுக்கு அவர் நீங்களாக்கி மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களை துன்பப்படுத்துவதற்கு ஒரு ஆள் வரலாம், 40 பேரும் வரலாம், 40 வரலாம், 400 வரலாம், 400 வரலாம், 4 லட்சம் வரலாம். எத்தனை பேர் வந்தாலும் பயப்படவே பயப்படாதீர்கள்.
எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு அவர் ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. The God that you and I worship is a great and mighty God. Hallelujah. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் பேசுகிறார், நீங்க துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை என்று சொல்லி பேசுகிறார். 40 பேர் பவுலை துன்பப்படுத்த விரும்பினாங்க. ஆனால் கர்த்தர் கைவிடாதபடிக்கு பவுலை தன் கைகளில் ஏந்தி கொண்டாரே. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த புதிய வருடத்தில் சகோதரனே சகோதரி, அன்பான குடும்பங்களை, சபையே, அன்பான ஊழியர்களை கர்த்தர் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார். இறுதியாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும் பொழுது, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். கீழே தள்ளப்பட்டும் நீங்களும் நானும் மடிந்து போகிறதே இல்லை. பொதுவாக இந்த குத்துச்சண்டை போட்டிகளை நீங்கள் பார்க்கலாம். இல்லை, ரிங்கில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவர் கீழே விழுந்து விட்டால் அந்த ரெஃப்ரி, அந்த அம்பையர் போய் 10 கவுண்ட் பண்ணுவார். அதற்கு முன்பதாக எழுந்து நான் மறுபடியும் போட்டிக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வீரர்கள் தங்களுடைய பொழிவை காண்பிக்க வேண்டும், பெலனை காமிக்க வேண்டும். ஒருவேளை 10 கவுண்ட் பண்ணி அவங்க எந்திரிக்கலைன்னா தோற்று போனார்கள் என்று சொல்லி அறிவித்து விடுவார்கள். குத்துச்சண்டையில் விழுந்தவர்கள் சிலர் 10 கவுண்ட் ஆகிறதுக்குள்ளே சடனாக எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு மறுபடியும் போட்டிக்கு தயாராகிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறது இல்லை. ஒருவேளை பொல்லாத பிசாசு, பொல்லாத மனிதர்கள் விசுவாசிகளை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் அவ்வளவுதான் என்று சொல்லி எண்ணுகிற வேளையில், ஆமாம், கடவுளுடைய கரத்துக்குள்ள அவர்கள் இருக்கிறபடினால கடவுளுடைய கரத்துக்குள் இருந்த அவர்களை அந்த பொல்லாத சத்துரும், உலகத்தின் மனிதர்களும், உலகத்தின் சூழ்ச்சிகளும் என்ன செய்ய முடியாது? தட்டி செல்லவே முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தின் சூழ்ச்சிகள் தட்டி செல்லவே முடியாது. எனக்கு அன்பான தேவஜனமே, விசுவாசிகளை, சகோதரன் சகோதரி, ஊழியர்களை தட்டி செல்லவே முடியாது. உங்களை கீழே தள்ளி விடலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க மடிந்து போகிறது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க மடிந்து போகிறது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதை உணர்த்துபண்ணமாக அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோமே. ஏன்னா அங்கே 2 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தை மாத்திரம் நான் படிக்கட்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. பவுலை கல்லெறிந்து கொலை செய்து தரதரவென்று இழுத்து வெளியே கொண்டு போடுறாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருக்கிற திட்டங்கள் முடிகிற வரைக்கும் உங்களையும் என்னையும் நம்மையும் எந்த உலகத்தானாலும் கை வைக்கவே முடியாது. சத்தமாக ஒரு இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் நம்ம மேலே கை வைக்க முடியாது. கீழே தள்ளப்படலாம், ஆனால் மடிந்து போகிறதே இல்லை, மடிந்து போகிறதே இல்லை. பவுல் மீண்டுமாக எழுந்து சென்று, நீங்கள் அந்த வசனங்களை வீட்டுக்கு அந்த வசனங்களை பின்பதாக படித்து பாருங்கள். நீங்கள் அந்த வசனங்களை பின்பதாக போய் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பவுலோடு கர்த்தர் இருந்து பவுலுடைய பயணங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார், ஊழியத்தை எப்படி நேர்த்தியாக நடத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, உலகத்தின் பார்வைக்கு ஒருவேளை நம்ம தள்ளப்பட்டு விட்டோம் என்று சொல்லி தெரியலாம், எள்ளி நகையாடலாம். அவ்வளவுதான், இவன் எந்திரிக்க மாட்டான், இந்த மனிதர்கள் எந்திரிக்க மாட்டார்கள், இந்த கூட்டம் நீதிக்காய் நின்ற கூட்டம் இவர்கள் எந்திரிக்க முடியாது என்று சொல்லி எதிரி ஒருவேளை கொக்கரிக்கலாம், பகைங்கன் ஒருவேளை கொக்கரிக்கலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கீழே தள்ளப்பட்டும் நீங்கள் மடிந்து போகவே மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். மடிந்து போகவே மாட்டீர்கள் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தில்
இருந்து கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். நம்மோடு கூட தெளிவாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அந்த வசனங்களை மாத்திரம் மீண்டும் ஒரு விசை நான் வாசித்து நம்ம இறுதியில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இது புது வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதை நம்ம சொந்தமாக்கி கொள்வோமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புது வருடத்தில் நீர் எங்களோடு கூட நீர் தெளிவாய் பேசியிருக்கிறீரப்பா. பேசியிருக்கிறீர் ஆண்டவரே, பேசியிருக்கிறீர். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவரே, துன்பப்படுத்தப்பட்டாலும் தள்ளிவிடப்பட்டாலும் சோதனைகளுக்குள்ள வீழ்ந்தாலும் நீர் எங்களை கைவிடுகிற தேவன் இல்லை என்பதை ஆண்டவரே தெளிவாய் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்களை இந்த வருடத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் உலக தேவைகளில், எங்களுடைய ஊழியத்தின் பாதைகளில் ஆண்டவரே நாங்கள் பெற்று அனுபவிக்க அதை உணர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சோர்ந்து போயிருக்கிறவன் மீது தேவக்கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவையோடு இருக்கிறவங்க மீது தேவக்கரம் இறங்கி இருக்கிறது. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவரையே நம்பி ஜீவிக்க ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நல்ல தெய்வம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சில துவண்டு போன ஊழியர்களை தேவன் காண்பிக்கிறார். துவண்டு போன ஊழியர்கள் மீது தேவக்கரம் இறங்குகிறது. பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஊழியரை கர்த்தர் இந்த வசனத்தின்படியே இந்த வருடத்தில் உங்களை கட்டுவேன், உங்களை எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்களை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரீரத்தில் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, மாறாவின் கசப்புகள் எல்லாம் மதுரமாய் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் எந்தெந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த பலவீனம் இந்த புது வருடத்தில் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால மன குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலையில் ஒரு அற்புதம் உண்டாயிருக்கட்டும். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, வேலைக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு ஒரு அற்புதமாய் ஆண்டவரே நல்ல இடத்தில் நல்ல உத்தியோகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் உண்டு. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து பெருக ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ஆண்டவரே கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் நபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறபடினால மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியர்கள் ஆண்டவரே, நீங்க சொன்னதை மாத்திரம் சொல்லி இருக்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை தயவு மன்னிங்க. விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் ஒவ்வொன்று 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.